ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் ப்ளஸ் நாட் ஃபோன் டிஸ்பிளே அப்புறம் ஆன் ஆஃப் பட்டன் ஒர்க் ஆகல, அது எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்களே கூட ரெடி பண்ணிடலாம். எப்படின்றது வீடியோ தான் இது. பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு பேக் டோர் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் பேட்டரியும் கனெக்ஷன்லாம் எடுத்துடலாம், எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டிடலாம். இப்போ நம்ம போர்டை கழட்ட போகிறோம். அதில் இருக்க கனெக்ஷனையும் எல்லாத்தையுமே எடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் இல்லைனா நீங்கள் போர்டு எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டு போர்டு எடுத்திங்கன்னா பிச்சுக்கும் அந்த ஸ்ட்ரிப்பு. அதனால் எல்லா ஸ்ட்ரிப்பையும் கனெக்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டுங்க. எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு கேமராவை எடுத்துருங்க. இப்போது கேமரா பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அந்த ஸ்க்ரூவை எடுத்துட்டிங்கன்னா இப்போ போர்டு நம்ம ஈஸியாகவே எடுத்துடலாம். சென்டராக பிடிச்சி லைட்டாக ஜெனுவனாக எடுத்திங்கனாவே வந்துச்சு. இப்போ நம்ம ஆன் ஆஃப் பட்டனை மாற்ற போகிறோம். அதுதான் இந்த எப்படி மாற்றுறோன்றது தான் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள், பழைய இது இருக்குல்ல, அதை எடுத்துடணும். பழைய ஸ்டிப்பை எடுத்துட்டோன்னா புதுசாக நம்ம ஒட்டி வச்சிடலாம். அதிலே பட்டன்லேயே கம் வரும். அப்படியே அந்த கம் பார்த்தோம்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். கம் தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக வச்சுங்க. இப்போ நம்ம ஒட்டியாச்சு, அவ்வளோதான். ஈஸியாகவே முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ போர்டை உட்கார வச்சிடலாம். போர்டை உட்கார வச்சுட்டு எல்லா கனெக்ஷனையும் கொடுத்துருங்க. அதே மாதிரி போர்டு கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பாருங்கள். ஸ்க்ரூ போட்டுடலாம். இப்போது கேமரா கிட்ட ஒரு ஸ்க்ரூ கழட்டினாலும் அந்த கேமரா கிட்ட ஒரு ஸ்க்ரூவை கன்ஃபார்ம் போட்டுருங்க. போட்டுட்டு கேமராவை அட்டாச் பண்ணுறேங்க. கேமராவை எல்லாத்தையுமே கரெக்டாக அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம எல்லா ஸ்டிப்பையுமே இப்போது இது பண்ணிடலாம். உங்களுக்கு நெட்வொர்க் கேபிளும் வெளியே வந்துட்டுருக்கு பாருங்கள், கழட்டினீங்கள அதில் வெளியே வந்துட்டுருக்கு. அதையும் கரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். அது உள்ள இப்போ அந்த சின்ன பட்டன் இருக்கும் லாக்கு, அந்த லாக்கை நம்ம எடுக்கணும். ஆல்ரெடி லாக்கு உடஞ்சி தான் இருக்குது. நம்ம பொறுமையாக அந்த லாக்கை எடுத்துடலாம். பழைய பட்டனை எடுத்தாச்சு பார்த்தீங்களா. இப்போ புது பட்டனை உள்ளே வச்சிடலாம். என்னென்னா கொஞ்சம் மைனூட்டாக தான் இருக்கும், பொறுமையாக பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அது. போட்டாச்சு. ப்ரெஸ் ஆகுதான்னு பார்த்துங்க, நல்லாவே ப்ரெஸ் ஆகுது. ஓகே, இப்போ பேட்ரி போட்டு நம்ம செக் பண்ணிடலாம் பட்டன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, பட்டன் ஆன் ஆயிடுச்சு. பட்டன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் மொபைலுக்கு. ஓகே, டிஸ்பிளேவும் போயிடுச்சு, தெரியுதுங்களா. இப்போ அந்த டிஸ்பிளேவை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். புதுசு இது எல்இடி டிஸ்பிளேவும் வருது, நார்மலும் வருது. கஸ்டமர் ஓகே நார்மலே போதும், எல்இடி வேணான்ட்டார். நம்ம ஓகே நார்மல் குவாலிட்டி தான் போட போகிறோம். அதை நம்ம எப்படி ஃபிட் பண்ண போகிறோம்னாங்க. ரிங்கர் கிட்ட ஸ்க்ரூ எல்லாமே கழட்டிடுங்க. எல்லா ஸ்க்ரூவுமே பத்திரமா வச்சுங்க. ரிங்கர் செட்டை கழட்டி பத்திரமா வச்சுங்க. ரிங்கர் செட்டில் மைக் ஸ்க்ரூ ஒட்டிக்கும், அதையும் பார்த்துக்கணும். அவ்வளோதான், ரிங்கரையும் கழட்டாச்சு. டிஸ்பிளே கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். பழைய டிஸ்பிளேவை எப்படி ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையாகவே பண்ணுங்கள். பழைய டிஸ்பிளேவை ஓப்பன் பண்ணணும். ஹீட் பண்ணி கூட எடுக்கலாம். எடுங்க. ஏன்னா அது ஆல்ரெடி டூப்ளிகேட் டிஸ்பிளே தான், அதனால் ஹீட்லாம் தேவையில்லை. நார்மலாகவே எடுத்துடலாம். அப்படியே எடுத்தால் ஈஸியாக வந்துச்சு பழைய டிஸ்பிளேவை. அதை சுற்றி பழைய கம்மு எல்லாமே க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு தான் உட்கார வைக்கணும், இல்லைனா புது டிஸ்பிளே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் பழைய டிஸ்பிளே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு புது டிஸ்பிளே வந்துருச்சு, அதை ஒட்டிடலாம். இப்போது ஒட்டி நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். கீழே மேலே கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. டிஸ்பிளே கனெக்ட் கொடுத்துருங்க, பேட்ரி கனெக்ஷனையும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஆன் பண்ணுறேன். ஆன் ஆயிடுச்சு. சூப்பராகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
ரிங்கர் செட்டு உட்கார வைக்கும் போது அதில் எதுவும் ஸ்க்ரூ இல்லாதபடி பார்த்துங்க, ஏன்னா உட்காராது. அப்புறமா ஸ்க்ரூ மேக்னெட் இருக்கனால அந்த ரிங்கர் செட்டுக்கிட்ட ஸ்க்ரூ வந்துடும். ஸ்க்ரூ போட்டுருங்க. இப்போது மொபைல் கொஞ்சம் பொறுமையாக தான் ஆன் ஆகும், ஏன்னா அதுக்குள்ளேயே நம்ம ஸ்க்ரூ போட்டுடலாம். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. எல்லா ஸ்க்ரூவுமே மறக்காத போடுங்க. அதேமாரி எங்கன்னா தண்ணி இருக்கா, தண்ணி பட்டிருக்கான்னு கூட அப்படியே பார்த்துருங்க ஒரு வாட்டி. பேக் டோர்லேயும் கம் நல்லாவே வச்சு ஓட்டுங்க. எல்லாமே முடிஞ்சோடனே ரப்பர் பேண்ட் போடுங்க, ஏன்னா ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இதுவாகும், ஒட்டும். உங்களுக்கு எதனா டவுட் இருக்குன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். நம்ம இப்போது பேனலில் ஒட்டிடலாம் கம் போட்டு. எதனா டவுட் இருக்குன்னா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பேனலில் ஒட்டிடலாம் நம்ம. இது ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லாவே சூப்பராகவே வந்திருக்கு. நார்மல் டிஸ்பிளே தான் இது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.